ஹாய் திவ்யா, இந்தா பால். ரொம்ப நேரமா படிச்சிட்டு இருக்க? படி. உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ மறந்துட்டேனே, அப்புறமா வந்து சொல்றேன். ஓ சாரி. பார்த்து வர தெரியல. வேணும்னே காலம் மிதிக்கிறது, அப்புறம் தொட்டு கும்பிடுறது. என்ன தப்பு பண்ணாலும் ரெடிமேடா சாரின்னு ஒரு பதில் சொல்ல வேண்டியது. அப்படி நான் எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தெரியாம தானே மிதிச்சேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா நான் புத்தன் கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிஷேக். இனிமே இந்த வீட்ல யாரும் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணவும் விட மாட்டேன். புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்க. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவன் திருட்டு மூலி முழிக்கிற? ஆமாண்ணே. என்ன சேகரு இங்கிட்டு இங்கிட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, என் தம்பியா வர சொல்லியிருந்தேன். அவனை உட்கார வச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே. நாங்க என்ன வேலை வெட்டியா பாக்குறோம்? நான் கடைய பாத்துக்க மாட்டேடா. நீ போ சேகரு. ஜாம இல்லாம காசு ஆக்கி போடுறேன். அண்ணே நீங்க எங்கேயோ போறீங்கண்ணே. நான் எங்கேயும் போறடா, இங்க தான்டா இருக்கு. ஏன் ஜவுளி என்னைய பெருசா ஏத்துற? இல்லண்ணே பாருங்களே, பாருங்க. சேகர் வர்றதுக்குள்ள எல்லா ஜாமானையும் வித்து வைக்கணும்டா. நீ யாருண்ணே? பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு போடா. ஐயா அண்ணா பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு போடா. பின்னாடி இருக்கு கப்பி பயவுல போ. பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு பக்கி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணும் போப்பா. ஏண்டா பின்னுக்கு இருக்குன்னு சொல்றா, அப்படி என்னடா பின்னுக்கு இருக்கு? அண்ணே வேலண்ணே வணக்கம்ண்ணே. என் நிலைமைய பாத்தியானே, நம்ம ஏசினால ஒவ்வொரு நாளைக்கு செத்து பிழைக்கிறேனே. அண்ணே பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கா? இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமாண்ணே. உனக்கு வேலை போய் கூட திமிர் அடங்கலையா? என்ன திமிர் அடங்கல? பின்னாடி தானே சொன்னேன். இப்ப பாரு. ஏனே ஏசியனே விசில் அடிக்கிற? இருந்தே வாரு. ஐயோ வேலண்ணே, இங்க எதுவும் பிரச்சனை இல்லனே. ஐயோ என்ன விட்டுறனே. டேய் இங்க என்ன நடக்குது? பின்னாடின்னு சொல்றியா? அது என்னடா பின்னாடி? இழுத்துட்டு வாங்க, இழுத்துட்டு வா. சீக்கிரம். பின்னாடின்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? முன்னாடியே பின்னாடி எப்படி எனக்கு தெரியும்? அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமாடா? பின்னாடி நடக்கும் போது தெரிஞ்சுக்கலாம்ல. போட்டோன்னு வச்சுக்க. என்னடா பின்னாடி முன்னாடி? வாங்கடா. போயா போயா போயா. எஸ்கே அசோக் சார், மகேஷை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அஃபீஷியலா? அன்அஃபிஷியல். ஓகே சார். என்ன நீ இந்தியாவோட ஆர்மி எங்கேயோ அனுப்ப போற மாதிரி ஏதோ யோசனையில இருக்கீங்க? உனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ரொம்ப மோசமானவர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உனக்கு அவருக்கும் கொஞ்சம் கூட ஆகாதாமே. இது பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. அப்புறம் அண்ணனுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆனோம். அண்ணே காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னா அங்க சிங்கம் புலி கரடின்னு இப்படி எத்தனையோ இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்து தற்கொலை பண்ணிக்கூடாது. எதிர்த்து போராடி தான் எஸ்கேப் ஆகணும். ஏசி ஒரு சிங்கம் மாதிரி தான், ஆனா அவர் ஜம்பம் என்கிட்ட பலிக்காது. உன் வியாக்கியானம் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு தாண்டா திக்கு திக்குன்னு இருக்கு. என்னமோ பாத்துடா. நீ என் தங்கச்சியை லவ் பண்ற, ரைட்? அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவ, ரைட்? நீ என் தங்கச்சியை லவ் பண்றியா? எந்த கம்பெனில எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஆமா, நீ அடிக்கடி எல்லார்கிட்டையும் பெட் கட்டுவியாமே, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்தது இல்லையாமே. எனக்கு ஒரு ஆசை, உன் கூட ஒரு பந்தயம் வச்சுக்கலான்னு. அதுல நீ தோக்கணும், நான் ஜெயிக்கணும். சொல்லு, என்ன பெட் கட்டலாம்? ஜூட்டா இல்ல அம்பேலா? சாரி சார், நான் இந்த ஆட்டத்துக்கு வர தயாரா இல்ல. அப்படி போனா எப்படி? ஒரு அண்ணன் இந்த மாதிரி விஷயத்துக்காக பெட் கட்டக்கூடாது, எனக்கு தெரியும். நீ என் தங்கச்சியை லவ் பண்றதுக்காக நான் உன்னை பிடிச்சி உள்ள போட, என் தங்கச்சி உனக்கு சப்போர்ட்டா என்ன வெறுக்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிரியா பார்க்க, இதெல்லாம் எனக்கு தேவையா?
அதனால டீசெண்டா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பெட் கட்டிக்கலாமே. என் தங்கச்சி மேஜர் ஆகிறதுக்கு 18 வயசு ஆகணும். அதுக்கு இன்னும் 72 மணி நேரம் இருக்கு. அவ பிறந்த தேதி பிரகாரம் வர்ற புதன்கிழமை 8:35க்கு அவ மேஜர் ஆகிறா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, பந்தயத்துல ஒரு நியாயம் இருக்கணும். உனக்கு தில் இருந்தா, திறமை இருந்தா, நான் சொன்ன புதன்கிழமை 8:35க்கு நீ சொன்ன மாதிரி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் தாலி கட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை பிடிச்சிட்டேன்னா குறைஞ்சது உனக்கு 3 வருஷ தண்டனையாவது கிடைக்கும். சொன்ன நேரத்துல நீ தாலி கட்டிட்டேன்னா என் தங்கச்சிக்கு நீ ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு நீ மச்சான். அது மட்டும் இல்ல, நீ ஜெயிச்சிட்டா என் வேலையவே நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். நான் சொன்னதான். ஆனா நீ தோத்துட்டா சார், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சின்ன சின்ன பந்தயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க வாழ்க்கையவே பந்தயமா வைக்கிறீங்க. அதாவது உங்க தங்கச்சி வாழ்க்கைய. இதோ பாருங்க சார், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரல. அப்ப லவ் பண்றதுக்கு தகுதி இருக்கா? தேவையில்லாம என் தங்கச்சி மைண்ட் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண? லவ் ஒரு காத்து மாதிரி, அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வரும். எனக்குன்னு ஒரு தகுதி வரும்போது உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கிறேன். முடிஞ்சா உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவீங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றேன். டேய், உன்னை உள்ள தூக்கி போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பந்தயத்தை கட்டுறேன். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கோ, இல்ல நான் கிளம்புறேன். ஜூட் சார், இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டேய், அதைத்தாண்டா நானும் சொல்றேன். எங்க அப்பா நான் IPS பாஸ் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்த வாட்ச். தப்பு பண்ணாது. ஆல்வேஸ் ரைட். இது நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற பல பரீட்சை. பல பரீட்சை. ஹலோ, என்ன திவ்யா காணோமா? சரி, நீ கவலைப்படாத. எனக்கு தெரியும் அவ எங்க போயிருப்பான்னு. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல்ல வர்க் பண்ணுது? கிளாஸ்ல கவனிக்கலையா நீ? இது பாரு, இட் வர்க்ஸ் இன் தி பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன். சாரி மேடம், வித்அவுட் உங்க பெர்மிஷன் உங்க வீட சர்ச் பண்ண வேண்டியிருக்கு. கம் ஆன், சர்ச் தி ஹவுஸ். எஸ் சார். நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. இது பாருங்க, சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள நுழையறீங்க. யாரை தேடுறீங்க? தேவையில்லாதவனை தேடலங்க, ஒரு அக்யூஸ்ட் தேடுறேன். அந்த அக்யூஸ்ட் என் தங்கச்சியை கடத்திருக்கான். அந்த அக்யூஸ்ட் பேரு மகேஷ். ஆமா, நீங்க அவனுக்கு என்ன வேணும்? நான் அவனுக்கு அண்ணி. சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். ஆள் கிடைக்கல சார். எங்க போயிட போறான்? மாட்டுவான், என் கையில மாட்டுவான். மாட்டினா 3 வருஷம் உள்ள. யா, திவ்யா இருக்கா? என்னது? டேங்க் மேல படுத்துட்டு இருந்தானா? டேங்க் மேலயா? ஓகே, வெரி சாரி மேடம். ஒரு நிமிஷம். என்ன இது? சாரி சொல்லிட்டு போறீங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன வேணா அட்டூழியம் பண்ணுவீங்களா? இது என்ன நியாயம்? எதுக்கு வந்தீங்க? இப்ப எதுக்கு போறீங்க? கரெக்ட்டா பதில் சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு சட்டம்லாம் என்ன நீ தெரியும். போலீஸ்லாம் வந்திருக்கு? மகேஷ், இங்க வா நீ. எங்க போயிருந்த நீ? நான் டேங்க் மேல படுத்திருந்தேன். நீ இருங்க, வர வர. விட கூடாது. இந்த லா பாயிண்ட் படி ஏதோ செக்ஷன்லாம் சொல்வாங்களே, எந்த செக்ஷன் படி இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாங்க? இப்போ ஏன் சாரி சொல்லிட்டு போறாரு? கேளு. இத நான் விடுறதா ஐயோ இல்ல. அண்ணி, விடுங்க அண்ணி. அவருக்கு எந்த வேலையும் இருந்திருக்காது. அதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன விருந்தாளியா வரல? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கிளம்பிட்டாரு. நீ இந்த ஜர்னல்ஸ்லாம் கூப்பிடு. அப்புறம் அந்த மீடியா, டிவி எல்லாம் எடுக்க சொல்லு. நம்ம யாரும் டிவில வந்ததே கிடையாது இல்லையா? ஐயோ அண்ணி, ரிலாக்ஸ் அண்ணி. உணர்ச்சி படக்கூடாது, சரியா? ஆமா, நான் உன்னை கேக்குறேன். உன்னை தேடி வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்குது. இப்படி போலீஸ்ல வந்துட்டு போயிருக்காங்க. எப்படா வேலை? எஸ்கே. இத பாரு, எப்ப வேலை உனக்கு கிடைக்க போகுது? ஏன்டா இப்படி திருந்தவே மாட்டியா? ஹலோ, நான் வரேன். யார்கிட்ட இருந்து போனுங்க? ஒன்றும் இல்லை, டி நகரில் ஒரு ஜுவல்லரி கடையில் ராபரி நடந்துச்சான். நான் போயிட்டு வந்துடுறேன், நீ படுத்துக்கோ. யூனிஃபார்ம் பீரோல இருக்கு, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த வீட்ல எங்க பார்த்தாலும் செல்லு தொல்லை. திவ்யா கிட்ட விடு. ஓ, ஒரு நிமிஷம். சரசு, திவ்யாவை கூப்பிடு. திவ்யாவை எங்கேயும் காணுமே. நீங்க எங்கேயாவது அனுப்புனீங்களா? இவ ஒரு லூசு.
நானே அனுப்பிட்டு நானே கேட்பேனா? அந்த திருட்டு கேஸ் விஷயமா டி நகர் போனோம் சார். டி நகர்ல திருட்டும் போல கொள்ளையும் அடிக்கல. எல்லாம் அந்த பயலோட வேலை தான். கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் சர்ச் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. ஈஸியா மாட்டுவான். வண்டி எடுங்க.